ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிருபையினாலே மறைத்து இந்த நாளை ஆசீர்வாதம் பாடுகிற பாடல்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பகுதிகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பயனுள்ளதாக மாற்றி தாரும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்களே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வழங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வழங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு மகிமையும் கனவும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் அல்ல. நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வு அல்ல. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு வேதம் நாம் வாசிக்கலாம். நீ ஒரு பாடலை, நீ கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். 226வது பாடல். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. முதல் என்னை தெரிந்து கொண்டு அப்பாவை நம்பி மேற்படைய. முதல் என்னை தெரிந்து கொண்டு அப்பாவை மகிழ்ந்து மேற்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி, ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீ, அதிசயமாய் என்னை நடத்துகிறீ. அப்பா நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தே உயிர்த்தெழ செய்தி. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தீ, கிருபையினாலே என்னை ரட்சித்தீ. உன்னதங்களிலே உட்கார செய்தி, உன்னதங்களிலே உட்கார செய்தி. அப்பா நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர் அன்பு கூர்ந்தீர், ஆறுதல் தந்தீர் அன்பு கூர்ந்தீர். பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தீர், பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தீர். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, இமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானமும் நன்றியும் வல்லமையும், ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும், என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். நன்றி, நன்றி,
நன்றி 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 நன்றி. அவியினாலே பலப்படணும், அன்பினாலே பேருந்திடம் பெறணும். அவியினாலே பலப்படணும், அன்பிலே வேரூந்திடம் பெறணும். அப்பாவின் அன்பின் அகலம் ஆளும், அப்பாவின் அன்பின் அகலம் ஆளும். நீளமாற்றல் நான் பெறணும், நீளமாற்றல் நான் பெறணும். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்துமையா. அந்த நேரில் இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அப்பொழுது சுகியனான பில்தாத் பிரதித்திரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எது வரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவன் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருந்தாலும் அவருடைய பாதகத்தை நாக்கணிக்கு அவர்கள் ஒப்புக்கொடுத்துடணும். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாக இருந்தீரானார். அப்பொழுது அவர் உமக்கு விடுத்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோமாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தால் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையிடத்தில் விசாரித்த அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறிவோம். பூமியின் நம்முடைய நாட்கள் நடுநிலை போல் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இதில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை போல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாக இருக்கும் போதே மறக்கப்பட்டிருந்தது. மற்ற எந்த புல்லை பார்க்கணும் சீக்கிரமாய் வாடி போகும் அல்லவோ? தேவன் மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்கார நம்பிக்கை ஒளிந்து போகும், அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போகும். அவனுடைய நம்பிக்கை சந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அதன் விளைக்க மாட்டாது. அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காதற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே வளரும். அதன் வேர்கள் கற்குவியல் சிக்கி கற்பாறை நாடும். அது அதனிடத்தில் இராத படிக்கும். நிர்மலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும். ஏதோ அவன் வழிய மகிழ்ச்சி இப்படி பேசுகிறது. ஆனாலும் வேறு பெண்மண்ணிலிருந்து முளைப்பார்கள். ஏதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் நம்முடைய வாயை நகைப்பினாலும் உடைய உதடுகளை வெறுத்தினாலும் நிரப்புவார். உண்மை பகைக்கிறவர் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் என்று அருமையான தேவனுடைய இப்பொழுது கூட அருமையான பக்தன் யோபுடைய வாழ்க்கையிலே 3வது நண்பன் பில்தாத். இவர் ஆண்டவர் அந்த யோபுக்கு ஆறுதல் கூறுகிறதாக வருகிறார். அவருடைய ஆறுதல் எப்படி இருக்குது பாருங்கள். இவர்கள் அலட்டுகிற தேற்றவாளர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு இப்போ நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது உள்ள ஒன்று வச்சு தான் வெளியே பேசுவாங்க. பொழுது பேசுறது பேசி உள்ள ஒன்று வைப்பாங்க, குண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு ஒரு ஆறுதல் இருக்கிற வேதனையில் நொந்து போய் வாழ்க்கையை போதுன்ற நிலையில் பக்தன் யோபு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சமயம் வாழ்க்கையில் வந்துச்சு. ஏன்னா கடவுளே ஆண்டவரே அவருடைய உத்தமத்தை சொல்கிறாரு. அதே போல் சாத்தான் சொல்கிறேன் எல்லாருமே உத்தமன்னு சொல்லும் பொழுது இவனுங்க இப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பாஸ்டருங்க தான் அப்படின்னு தான் நினைக்கணும். அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அவருடைய ஈரலை அப்படியே அம்பு ஈரலை பழக்கிறது போல இருக்கு. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கிறேன். அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை
வரவே கூடாதுங்க. யோபுடைய வாழ்க்கை தான் யோபு சொல்கிறாரு. சரி, எவ்வளோ நண்பர்கள் எப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒவ்வொருடைய ஆறுதலும் எப்படி ஆறுதல் கொடுக்குறாங்க பாருங்கள். அது வந்து அவன் சொல்கிறான் பாருங்கள், நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர், எது வரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, நீதி பாருங்க எப்படி பேசுகிறான். நியாயம் இருந்தால் ஏன் புரட்டுறாரு? புரட்ட நியாயம் இல்லை. நீதியை புரட்டுவாரோ, வாயின் வார்த்தைகள் காற்றை அப்போ வாயின் வார்த்தைகள் எல்லாம் சும்மா பிரயோஜனம் இல்லை, காற்றை போல் இருக்குது, பேசி விட்டுறேன் அப்படின்னு மாதிரி அப்படியே பேசுகிறாருங்க. தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ நீதியை புரட்டுவாரோ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி தாங்க உலகம் பேசும். ஒரு ஆறுதல் கொடுப்பான்னு பார்த்தா இதெல்லாம் சொல்கிறேன். அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி தருவார் நோக்கி விண்ணப்பம் செய்து எல்லாம் பண்ணுறீங்க. பிள்ளைகள் இருப்பாங்களா என்னன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எல்லாம் தேடி ஜெபம் பண்ணீங்க, உண்மைதான். ஆனால் கூட இப்படி நடந்திருக்குத அப்படின்னு. ஏன்னா யோபு தன் பிள்ளைகள் சகோதரி அந்த சகோதரன் வீட்டில் போயிட்டு வரும் பொழுது அவங்க ஏதாவது பேச்சில் இல்லை செயல் ஏதாவது தவறு இல்லைன்னா உடனே யோபு வந்து ஆண்டோடைய சமத்தில் வெளியிடுவார், விண்ணப்பம் பண்ணுவார், முறையில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவார். ஸோ இந்த நிலை இருக்குனால எல்லாம் பண்ணுறீங்க, பண்ணி இப்படி இருக்க பாருங்கள், அப்போ கொஞ்சம் கேட்கப்படாமல் தான் போயிருக்கு, நீ எந்த அளவு உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. நீ உன்னிடத்துல நீதியும் உன்னிடத்துல உண்மையும் உடத்துல எல்லாம் இருந்ததுன்னா இப்படி வந்திருக்குமா அப்படின்றது போல தான் அவங்க சொல்கிறத பார்க்குறோம். ஆகவே அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாதனால தான் இந்த மாதிரி காரியம் நடந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஆமாம், அன்பு பிள்ளைகளே, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம தோண்டு போடக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சாட்சியாக வாழ்வோம். என்ன உபத்திரம் என்ன வந்தாலும் சில வேளை நம்முடைய உத்தமத்தை சோதிக்க விசாஸ்து வந்து ஏதோ ஒன்று பண்ணுவான். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிற அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காக தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கருத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஒரு குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்ல ஆண்டவரை உங்களுக்கு பயந்தவர், அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது என்றால் நாங்கள் இதை பார்த்து ஆண்டவரை எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறேன். ரொம்ப ஸ்தோத்திரம். தேச தலைவர்கள் இருக்கிறார்கள், ராஜா மந்திரிகள் ஒவ்வொரு பாவம் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பா இந்த தலைவியை பார்க்கும் பொழுது எனக்கு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, கணவன் படுகிற பாடு, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் பார்த்து அந்த யோபுவின் மனைவியே மனமுடைந்து போகிறாளப்பா. ஏனப்பா? ஏனென்றால் பிள்ளைகள் போன மறித்த பின்பு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இழந்த பின்பு ஒரு அமைதியாக இருந்தாலப்பா. ஆனால் தன்னுடைய கணவன் அவள் எவ்வளோ பாசமாக இருப்பாள் என்பதை சிந்திக்கிறோம். தன்னுடைய கணவர் படுகிற பாடை பார்த்து ஆண்டவரை இப்படி தோசித்து ஜீவன் எப்படி என்று சொல்லுகிறார்களே. அப்படி ஆனால் எந்த அளவு அந்த ஸ்ரீனுடைய குடும்ப தலைவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்பட வேண்டும். கணவன் மனைவி ஒவ்வொருவருக்குள்ளே இந்த பாச உறவுகள் இருக்க வேண்டும். ஆண்டவரை, கணவர் படுகிற பாடை பார்த்து மனைவி மனமருந்து வேண்டும், மனைவி படுகிற பாடுகளை பார்த்து கணவன் மனமருத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுகள் வேண்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட உணர்வுகள் வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவரே உண்மையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லப்பட, இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் இதை செய்து முடிப்பீராக. உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு உகந்த குடும்பமாக பிரியமுள்ள தலைவர்களாக இருக்க உதவி செய்யும். எவ்வளோ இழப்பு, எவ்வளோ வேதனை, அது மத்தியில் இயேசு இடத்துல உத்தமமாக நிற்க, இயேசு இடத்துல உறுதியாக நின்று ஆண்டவரை மயப்படுத்த கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பாக்கியம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்களும் வாழ்க்கையில் நொந்து போய் எல்லாம் இழந்து போன நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே.
யோபுவை போல உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை மயப்படுத்தவும் ஆராதிக்கவும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவும் எங்களுக்கும் அந்த கிருபை வேணும். ஆண்டவரே நீங்கள் தந்தீங்கன்னா வா இயேசுவே தந்த வழி நடத்தும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாக இருக்கிறீரே. நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய சரீரம் அதிகமாக பலவீனத்துக்குள்ளே இருக்கிறதப்பா. நாங்களும் பலவீனப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பலவீனங்களிலும் ஏனென்று கேட்க முடியாத நிலையிலே திடீரென்று பலவீனங்கள் எங்களை தாக்குகிறது. இந்த பலவீனத்துக்கு நாங்கள் என்ன செய்ய ஆண்டவரே? நீங்கள் தான் எங்களுக்கு பக்கபலனும் பாதுகாவலுமாக இருக்கிறீர்கள். வா மனைவி இருந்தால் என்று பார்க்குறோம். இங்கே எங்களுக்கு யாரும் எங்களோடு இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறீர்கள். நீங்கள் சொன்னீங்களே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பேன் என்று சொன்னீர்களே. ஆமாண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனைவிக்கு மனைவியாக, கணவனுக்கு கணவனாக, பிள்ளைக்கு பிள்ளையாக, பெற்றோருக்கு பெற்றோராக, அனைத்துமாக இருந்து நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்று எங்கள் நடுவில் இருந்து நீங்கள் அப்படி நடத்தி வர்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நேரங்களை வழிநடத்தி காத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களுமே மறக்க முடியாதப்பா. நம்முடைய ஆயுசு நாட்களில் இயேசுப்பாவை மறக்க முடியாது. இயேசுப்பா எங்களுக்கு செய்த நன்றிய நிகழ்ச்சிகளை நாங்கள் நினைத்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சூழ்நிலை பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, தந்தை தாய் இவர்களை குறித்த உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கொடுமை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையிலும் இருக்கிற மக்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய சித்தத்துக்குள்ளாக வழி நடத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவினை நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தால் மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இப்படி சில வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புடமடப்பட வேண்டும் என்று சில தலைவர்கள் குடும்பத்தில் சில குடும்பங்களில் இப்படிப்பட்ட புடமிடுதல் இருக்கும். அந்த புடமிடுதலில் அவர்கள் உண்மை உத்தவமாக இருக்க உதவி செய்யும். ஏசப்பாவும் மறுதளிக்காமல் இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பாவும் மறுதளிக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. சாத்தான் கொண்டு வர சதிகள் அடியனுடைய வாழ்க்கையில் பொழுது அதை தான் நான் சிந்திக்கிறேன். இவ்வளோ காரியங்களை இவ்வளோ நன்மையை செய்தேன். அவ்வளோ உண்மை துதித்து மகிழ்ந்தேன். ஆராதனையில் கர்த்தர் இவ்வளோ இதெல்லாம் செய்தார் என்று துதித்து மகிழ்ந்த அந்த சூழ்நிலையில் சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு செய்து விட்டான் ஆண்டவரே. இதிலிருந்து மேலே நம்முடைய சுகம் பெற ஆரோக்கியம் எனக்கு வேணும். மண்கண் எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் மாற்றி போகட்டும். சாத்தானுடைய சதிகளெல்லாம் உடைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்தும்படி செபிக்கிறேன். ஆமாண்டவரே இயேசுவே பாருங்கப்பா, உடைய நாம் உயர்த்தப்படட்டோம்ப்பா. சபையில் ஒரு எழுப்புதலை தாருங்கப்பா. சபைக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை உடைங்கப்பா. சபையை நல்ல ஒரு உத்தமமாக கொண்டு போகணுன்னு நாங்கள் பிரயாசப்படுறோம்ப்பா. அது அப்படி போக விடாதபடி பல வழியில் கொண்டு வரப்பா. நாங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. இன்னும் உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும். இயேசுப்பாவிடத்தில் உறுதியாக இருக்கணும். இயேசுப்பா எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்துவாங்க நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். திருமண காரியங்கள் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா வியாதிப்பட்டிருக்க பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி செவிக்கிறோம். வல்லவரே நாம மைப்பட உதவி செய்யும்படி செவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவால் கூடாது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாது ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். மனம் கசந்து அழுது மகிமே, மனம் கசந்து அழுது ஆண்டவரே ஆண்டவரே பேதுரு மறுதளித்து விட்டேனே என்று மனம் கசந்து அழுதா. கர்த்தர் பேதுரு அருகில் வந்து அவருக்கு உதவி செய்து சில நேரங்களில் நாங்களும் எங்களுடைய தவறுகள் இருக்குமே ஆண்டவரே, நாங்கள் மனம் கசந்து அழுகிறோம். எங்கள் அருகில் வந்து எங்களை தேய்ச்சி உயிர்ப்பியும். பேதுருவை போன்ற அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற கர்த்தரை எங்களுக்கு உதவி பாராட்டும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை காணப்படட்டும். எங்களை கொண்டாண்டுவரை இந்த அதிசயங்களை காணப்படும். மகிமை செலுத்துகிறோம். அற்புதங்களை காணப்படுகிறேன். ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறப்பேன் என்று சொல்கிறீரே. அந்த புது வழியை பிரவேசிக்க
பரிசுத்தத்தையும் நீதியையும் உண்மையை காத்துக்கொள்ளும். தேவ கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வரக்கூடியதாய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயங்கள் ஆற்ற வேண்டும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள். ஆமாண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னீங்களே, அந்த சமாதானம் இன்றைக்கு எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. சத்தியத்தின்படி நடக்க கிருபையாலும் நாங்கள் உத்தமத்தை உறுதியாய் உத்தமத்தில் நடக்கும் பொழுது எங்களுக்கு அநேக கட்டுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வருகிறதப்பா. எப்பா சாத்தானுடைய விருப்பத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது சாத்தான் எங்கள் மேலே கண்ணு வைக்க மாட்டான். நாங்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து உண்மையாக உத்தமமாய் ஆண்டவரை தேடும் பொழுது அவன் எங்கள் மேலே குறிவைத்து பல இன்னல்களை இடையூறுகளை கொண்டு வருகிறான். அவைகளை அப்பா விடுவிக்க அப்பா இந்த நாளை உடைய சமூகத்தில் தருகிறோம். சாத்தானின் சதிகளோடு தெரிவதற்காக சோத்திரம். சர்வ வல்லவர் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி காத்து கொள்வதற்காக சோத்திரம். சர்வத்தையும் படைத்த ஆண்டு சர்வ வல்லவர். ஆமாண்டவரே, நீ சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ அப்பா இயேசுவே. எங்கள் வேலை இப்பொழுதும் கூட உடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு வேதனையோடு உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நீர் இப்பொழுது வெற்றியாக்கி கொடுத்து அற்புதம் நடக்கும்படி சொல்லிக்கிறோம். அவர்களுக்கு அற்புதம் செய்யும், அவர்களுக்கு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். வியாதிக்கு செவித்தால் வியாதியிலிருந்து சுகம் தாரும். கடன் பிரச்சனையை ஜெபித்தால் கடன் பிரச்சனை விடுதலை தாரும். திருமண காரியங்கள் ஜெபித்தால் திருமண காரியம் இது பொழுது நீ சொல்லி இருக்கிறேன், செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் இதுவரையும் துதித்து மகிமைப்படுத்திருக்கிறோம். எந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாயோ அந்த காரியத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் உள்ளத்திலே எந்த காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நீர் இப்பொழுதே விடுதலை கொடுத்து அற்புதம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதை என் நாமத்தினாலே இவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது எதை கேட்டாலும் தருவேன். இந்த நேரத்தை உம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். சத்துரு கோட்டையிலேயே சொன்னாங்க, என்னுடைய சபையில் உயிர் மீட்சி அடைய உதவி செய்யும். என் சபை ஆசிரியம் உடைய வல்லமை இருக்கட்டும். தேவநாமப்படாங்க அது காத்து நடந்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.